கட்சித்தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தின் மீது இவ்வளவு அவசரமாக சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க தேவையில்லை என முன்னாள் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். அப்பாவின் கருத்து தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 47 சட்டமன்ற உறுப்பினருடன் மூன்றாவது கட்சியாக அதிமுக நிலை கொண்டிருக்கிற சூழல்ல அந்த கட்சியில 2 தரப்பினராக பிரிந்திருந்தார்கள். அதுவும் குறிப்பாக தாவேக ஆதரவு நிலைப்பாட்டில் 25 பேர்களும் தாவேக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் 22 பேர்களும் என இருந்தார்கள். அதில் தாவேகாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பதனால் அவர்கள் மீது கட்சி தாவல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரிடம் முன்வைக்கப்பட்டது. கடிதமும் கொடுத்திருந்தார்கள். இந்த சூழல்ல அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தாவேகாவுக்கு சட்டமன்றத்துல பெரும்பான்மையின் வாக்கெடுப்பின் போது ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்கள்ல 4 பேர் இதுவரையிலும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதிலும் இதுக்கு முன்பு இன்றைய தினம் விஜய் சுப்பையா சேர்த்த 4 பேர்கள், நேற்று தினம் 3 பேர் ராஜினாமா கடிதம் கொடுத்திருந்தார்கள். ராஜினாமா கொடுத்தக்கூடிய கடிதம் என்பது ஒரு தனிப்பட்ட எம்எல்ஏ விருப்பம். அதன் அடிப்படையில அவர்களே சுயமாக கையெழுத்திட்டு எழுதி கொடுத்திருக்கூடிய ராஜினாமா கடிதத்தை நான் ஏற்பதில் எந்த தவறும் இல்லை, சட்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறேன் என்று ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழல்ல தற்பொழுது கடந்த ஆட்சியின் பொழுது சபாநாயகராக பொறுப்பு வகித்த அப்பாவு ஒரு சமூகத்தின பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே தங்களுடைய இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்ற 25 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சபாநாயகரிடம் கொடுக்கப்பட்ட மனு நிலுவையில் இருக்கும் போது மாண்புமிகு தமிழக சபாநாயகர் அவர்கள் அதில் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த ராஜினாமா கடிதத்தை இவ்வளவு அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இல்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். முன்னாள் சபாநாயகராக அவர் இருந்திருக்கக்கூடிய சூழலில், சபாநாயகருக்கான சட்ட விதிகள் அவர் அறிந்திருக்கக்கூடிய சூழலில் அவர் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இது இடம்பெற்றிருக்கிறது. ஒரு சபாநாயகர் தங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் முடிவுகள் எடுத்துக் கொள்வதற்கான வரம்புகள் சட்டத்தின்படி அவர் கொடுக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல இத்தனை அவசரமாக ஒரு கட்சித்தாவல் தடை சட்டம் மேற்கொள்வதற்காக ஒரு கட்சியினுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கையெழுத்திட்டு ஒரு கடிதம் புகாராக கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல அதன் மீது உறுதியான முடிவுகள் ஏதும் எடுக்கப்படாத நிலையில அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறோம் என்று சொல்லும் போது அதனை அவசரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை என்று முன்னாள் சபாநாயகர் அப்பாவு குறிப்பிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை அதிமுக மற்றும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டமறிந்த வழக்கறிஞர்கள் விமர்சிக்கக்கூடியதும் அதன் மீதான குற்றங்களை சுமத்தக்கூடியதும் பார்க்க முடிகிறது. அந்த வகையில நேற்றைய தினம் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகம் சட்டப்பேரவையுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜே.சி.டி. பிரபாகர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.